நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது மழை காலத்துலயும், வின்டர்லயும் தான் நெறைய லங் ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்டின்ட்டு. பட் சம்மர்லயும் நெறைய லங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும். எப்டின்னா, சம்மர்ல நெறைய ஹாட் அண்ட் ஹியூமிட் டெம்பரேச்சர்னால ஏர் பொல்யூஷன் இன்கிரீஸ் ஆகும். இதனால உங்களுக்கு நெறைய லங் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். அண்ட் நெறைய பேரு சரியா தண்ணி குடிக்காம டீஹைட்ரேஷன் நடக்கும். ஸோ உங்களுக்கு சளி கட்டுற தன்மை இருக்கு, ஆல்ரெடி லங் இஷ்யூஸ் இருக்கு அப்டின்னா, இந்த மியூக்கஸ் வந்து ரொம்ப திக் ஆகும். அண்ட் இதனால லங் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இந்த சம்மர்ல எல்லாரும் நெறைய ஏசி ரூம்ல இருப்போம். ஏசி ரூம்ல இருந்து சடனா வெயிலுக்கு போகும்போது ஒரு டிரான்சிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் வரும். இதுல ஈஸியா சளி பிடிக்கலாம். அது மட்டும் இல்லாம சம்மர் சீசன்ல போலன் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த போலன் உங்களுக்கு ஆல்ரெடி அலர்ஜிக் சிம்டம்ஸ் நிறைய இருக்கு அப்படின்றவங்களா இருந்தா சம்மர்ல உங்களுக்கு வீசிங் ஆஸ்மா நிறைய வரலாம். ஸோ இந்த சம்மர் சீசன்ல உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஹைட்ரேட்டடா வச்சுக்கோங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிடுங்க. ரொம்ப நேரம் ஏசி ரூம்லயே இல்லாம கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏரும் வாங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் எப்ப பார்த்தாலும் உங்க ஏசியை ரொம்ப கூலிங்ல வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி அலர்ஜிக் சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த சம்மர் சீசன்ல உங்களுக்கு இருக்கிற மெடிகேஷன்ஸை ரெகுலரா யூஸ் பண்ணுங்க.